தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்றால் என்ன? இயற்கை வளங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளுமே இல்லாமல் நம் நிலத்திற்கும் நம் வளத்திற்கும் ஏற்ற தொழிற்சாலைகள் அமைத்து அதன் மூலம் நம் உள்நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதே தற்சார்பு பசுமை பொருளாதாரம் என்பதாகும். இதுதான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறாங்க. இதுதான் மகாத்மா காந்தியடிகளுமே கிராம சுயராஜ்யம்னு சொல்கிறாங்க. அப்படி நம் நிலமும் வளமும் ஏற்ற தொழிற்சாலைகள் என்றால் என்ன? இப்போ நம்மகிட்ட விவசாய பூமி இருக்குதுன்னா அந்த விவசாய பூமியில் கரும்பு தான் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். அப்படின்னா ஒரு 2000-3000 ஏக்கரில் கரும்புகளை உற்பத்தி செஞ்சு அதற்கு ஏற்றாற்போர் தொழிற்சாலைகளை உருவாக்கணும். கரும்பிலிருந்து கரும்புச்சாறு, கரும்பு சர்க்கரை, அந்த சக்கையிலிருந்துட்டு பாக்குத்தட்டுகள் செய்யலாம். இதன் மூலமாக இதற்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழிற்சாலைகள் அமைப்பது ஆகும். அதுவும் இல்லாமல் நம்மகிட்ட ஆடு மாடுகள் இருந்துச்சுன்னா ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கான மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி மாடிலிருந்து பாலிலிருந்து தயிர், தயிர்லேருந்து மோர், மோர்லேருந்து வெண்ணெய், பால் ஆடை கட்டி, பால்கோவா இதையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்குவது. இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு ஏற்றாறு போல் நம்ம இப்போ எஜுகேஷன் நம்ம கொண்டு வந்தோம்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அமைத்து இதை அயல்நாட்டு முதலாளிகளிடம் கொடுக்காமல் நம்ம கவர்மெண்ட்டை எடுத்து பண்ணுவதன் மூலம் இங்கே எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறதுமே கிடைக்கும். இதுதான் தற்சார்பு பசுமை பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு கரண்ட்டில் நம்ம தமிழகத்தில் இதை பற்றி பேசுகிற ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இது சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தேவை இல்லையா அப்படிங்கிறதா பார்க்கணும். என்னை பொறுத்தவரைக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம நாட்டிற்கு தேவைப்படும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தேவை இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள்.